என்ன லக்ஷு சுடிதார்லாம் போட்டு கலக்கின்னு இருக்க? அடிப்போடி நீ வேற. எங்கேயாவது வெளியே போறதுனால இங்க இந்த சுடிதார் போடுறது, இல்லைன்னா எப்பாரு அந்த புடவையே சுத்தின்னு தானே இருக்கேன். ஆமாம் ஆமாம், எப்படி தான் இந்த புடவையெல்லாம் கட்டின்னு இருக்கீங்களோ எப்பா, எனக்கு ஒன்றும் தெரில. இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் போடு, செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி சுடிதார்லாம் எப்பா இந்த புடவையே கட்டிக்கின்னு எப்பா எப்படி தான் இருக்கீங்களோ நீங்கள். அடிப்போடி பேண்ட் ஷர்ட்லாம் எங்கேருந்து நான் போட்டுக்கினேன். எனக்கு இந்த சுடிதார் போடுறதுக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு புதுசாக போறதுனால. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு பழகு, அப்போ தானே உனக்கு வெளியே எங்கேயாவது போகணுன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக இருக்கும். சின்ன வயசு தானே, என்னமோ பாட்டி வயசு மாதிரி பேசின்னு இருக்க. ஆமா, 2 பொண்ணுல கட்டி கொடுக்குற வயசு ஆயிடுச்சு எனக்கு. இன்னும் சின்ன பொண்ணா நானு? ஆமாம், இந்த சொப்பன சுந்தரி எங்க ஆளே காணும்? யார்டி அது? எனக்கு தெரியாத சொப்பன சுந்தரி. அட உனக்கு தெரியாதா? வேற யாரு? நம்ம வசந்தி தான். ஏண்டி இப்ப போய் போய் அவளை ஒம்பளுத்துன்னு இருக்க? அவளை ஒம்பளுக்கலன்னா உனக்கு தூக்கம் வராது. அவளும் நீயும் கரெக்டா இருக்கீங்க போங்க. அவளுக்கு என்ன சின்ன வயசு தான், இப்போ கிளம்பட்டும் விட. சும்மா அவளை போட்டு நோண்டினே இருக்க நீ. கிளம்புட்டோம், நான் எதுவும் வேணான்னு சொல்ல. ஆனால் வந்துட்டு ரொம்ப சீன் போடுதுக்கா அந்த வசந்தி. ஐயோ என்னால் தாங்க முடியல. சரிக்கா டைம் ஆயிடுச்சுல கான்சர்ட்டுக்கு, சீக்கிரம் 2 பேரும் கிளம்பி வர சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சு இப்பயே, அப்புறம் கூட்டம் ஜாஸ்தி ஆயிடும்ல கான்சர்ட்ல. எங்க இந்த அனு பொண்ணு கூட கிளம்பிடுவா, ஆனா இந்த நிலா கிளம்பிட்டு தான் ரொம்ப லேட்டுமா. அனு, நிலா சீக்கிரம் கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு பாருங்க. ஹாய் லேடிஸ், என்ன பண்றீங்க? எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? கான்சர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சுல. நான் சொல்லல வந்தது இவன் சீனா போடுவான்னு நான் சொல்லல. சரி விடுடி, சரி விடு. ஆமா வசந்தி வந்து உட்காருவா. இட்ஸ் ஓகே பரவாயில்லக்கா. எங்க எல்லாம் ரெடி ஆகலையா? எங்க ரெடியா இருக்காளுங்கம்மா, வருவாளுங்க, வா வந்து உட்காரு. ஓகே. என்ன 4 முடி, என்னதான் நான் டிஃப்ரெண்டாக ட்ரெஸ் விதவிதமாக போட்டாலும் முன்னாடி அந்த 4 முடி விடுறது மட்டும் நிறுத்த மாட்ட போலியே நீ. இட்ஸ் ஸ்டைல்யா. அது ஸ்டைலெல்லாம் இல்லை 4 முடி. எங்க முன்னாடி இருக்க அந்த 4 முடியை பின்னாடி போட்டேன்னு சொட்ட தெரியும் தான், வேற என்ன? என்ன கலாய்க்கிறியா நீ? ஏம்மா சாமி, ஃபர்ஸ்ட் நீ இந்த கொஞ்சம் பேசுறத நிறுத்துமா, தாங்க முடியல என் காதால. அட விடுங்க, விட்டா 2 பேரும் எப்பா சண்டை போட்டுனே இருக்கீங்க. நான் ரெடிமா, நான் வந்துட்டேன். அட நம்ம அனுதான்ப்பா. சரி, எங்க போனாலும் ஷார்ப்பா இருப்பா. இந்த நிலா இன்னும் ஆளை காணும் பாரு. வா வந்து உட்கார, வர வரைக்கும். சரிம்மா. எங்க உன் பாட்டி இன்னும் கிளம்பலையா? உன் பாட்டியும் நிலாவுக்கு மேல இருக்காங்கப்பா. கிளம்பிட்டாங்கம்மா, அது அவங்க டேப்ல ஏதோ பார்த்துன்னு இருக்காங்க, வராங்களாம். சரிம்மா. ஏன் அனு, இந்த மாதிரி கான்சர்ட்லயாவது கொஞ்சம் மாடர்னா ட்ரெஸ் பண்ண வேண்டியதானே? எப்ப பாரு இந்த சுடிதாரே இல்ல இந்த சாரிலேயே இருக்கா? கொஞ்சம் ட்ரெண்டியா இருமானோ. இல்லத்த, எனக்கு இதே ஓகே தான், இதே கம்ஃபர்டபுளா தான் இருக்கு எனக்கு. எங்க இங்க உள்ள இப்ப உள்ள பசங்க நல்லா மாடர்னா இருக்காளுங்க, ஆனா நீ மட்டும்தான் இப்படி இருக்க. அவளுக்கு இது பிடிச்சிருந்தா விடு வசந்தி, ஏன் அதையே நோண்டின்னு இருக்க நீ, விடு. அத்தை வந்துட்டாங்க. நிலா, எல்லாரும் வந்தாச்சு. நிலா சீக்கிரம் வா நிலா, டைம் ஆகுது. மா 2 மினிட்ஸ் வர ரெடி ஆயிட்டேன். சீக்கிரம் வாடி அம்மா, அப்புறம் பிரேம் போயிட போறான் நீ பண்ற லேட்டுக்கு. வரமா 2 மினிட்ஸ். மா எனக்கு இப்ப கூட மனசு ஒரு மாதிரி உறுத்தினே இருக்குமா. அங்க போவேனா போகக்கூடாதுன்னு தான் தோணுதுமா. அவன் பண்றது, அவன் பேச்சு, மறுபடியும் அங்க போய் நம்ம அசிங்கப்படுவோமோன்னு தோணுதுமா. வேற என்னடி பண்றது? அப்புறம் நிலா இவ்வளோ ஆசைப்பட்டான், அப்புறம் அவனுக்கு பிடிச்ச கான்செர்ட்டு, அவனுக்கு பிடிச்ச பிரேம் சுத்தின்னு இருக்கா. அவன் இவ்வளோ தூரம் ஆசைப்படுறாளே, வேற என்ன பண்றது? போயிட்டு வருவோம் விடு, இது ஒரு வாட்டி. நான் சொல்றது எதை நீங்க கேட்க மாட்டீங்க, அப்புறம் உங்க இஷ்டம். என்னடி ட்ரெஸ் இது? பாதி முட்டி காலுக்கு மேல தெரிஞ்சுன்னு இருக்கு. இதெல்லாம் ட்ரெஸ் போட்டுன்னு வந்துன்னு இருக்க. போய் வேற ட்ரெஸ் மாத்திட்டு வர போடி. மா கான்செர்ட்டுக்குலாம் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவாங்க. நிலா, நான் சொல்ற பேச்சை கேளு நிலா. இது ஒன்றும் சிட்டி கிடையாது, வில்லேஜ், கிராமத்துல இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு போனா என்ன மாதிரி பேசுவாங்க தெரியுமா உனக்கு? போய் வேற ட்ரெஸ் போட்டு அப்போ. ஏன் மாதிரி பண்றீங்க நீங்க? இப்ப கான்செர்ட் போக கூடாதுன்னீங்க, இப்ப வந்து இந்த ட்ரெஸ் போடாத அந்த ட்ரெஸ் போடாதன்றீங்க. கான்செர்ட்ல இந்த மாதிரி ட்ரெஸ் தான் நல்லா இருக்கும். நிலா, அப்புறம் ஊர்க்காரங்க எப்படி பேசுவாங்க தெரியுமா? ஒழுங்கா வேற ட்ரெஸ் போடு நிலா.
அம்மா ஊர்காலாம் நான் போட முடியாதும்மா, எனக்கு இது பிடிச்சிருக்கு அவள்தான். சரி விடு லக்ஷ்மி அக்கா, அவள் தான் இது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாள், அவள் விடு, அவள் போடட்டும். இல்ல சின்ன பொண்ணு, உனக்கே தெரியும் தானே எவ்வளவு பேர் என்ன இப்படிலாம் பேசுறாங்கன்ட்டு. இப்ப இந்த மாதிரி போனா அவங்க என்ன பேசுவாங்க நீயே சொல்லு. விடுங்க லட்சுமி அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் பேச மாட்டாங்க. நானே மாடனா தானே ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், சின்ன பொண்ணு தானே அவ ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க, விடுங்க. என்னமோ போக முடியாமா, நான் சொல்ற பேச்சு ஒருத்தையும் கேட்க மாட்டேன்றீங்க. நீங்க பண்றதுதான் சட்டம்ன்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல நீங்க பண்றதெல்லாம். சரி விடுங்கம்மா, இந்த ஒரு வாட்டி நீலா போறட்டும், அடுத்த வாட்டில இருந்து பாத்துக்கலாம் நம்ம. சரி எல்லாம் கிளம்பியாச்சுல, வாங்க போலாம், காமிச்சிருக்கு. வானிலா போலாம். அம்மா பாட்டி இங்க பாருங்க, அந்த லைட்டிங்லாம் பாருங்களேன். பிரேம் சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு மேடைக்கு. ஐயோ என் ஹார்ட் பீட்லாம் எகுறுதும்மா, எப்பப்பா எப்படி பாப்பேன்னு எனக்கே தெரியல. ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் கொஞ்ச நேரத்துல மீட்டிங் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் எப்படியாவது நான் பிரேம பார்த்துருவேன். ஜாலி ஜாலி. அழகியே marry me அழகியே. அடி ஆத்தாடி அம்மாடி, ஊரே இங்கே தான் வந்து கிடக்குது போல. நிலா மெதுவாக குத்திடி, பாவாடை கிழிஞ்சிட்டு போகுது. இந்த மேடையை பார்த்தாலும் எனக்கு ஏதோ செட்டு போட்டு யாரோ ஏமாத்துற மாதிரியே இருக்கு. ஆடி போனால் ஆவணி வரும்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே இருக்கிற ஆட்டம் பாட்டத்தை பார்த்தா விபரீதம் வரும் தான் தோணுது அம்மா. நிலாமா நீ போய் முன்னாடி நில்லு, நான் உன்னை ரீல்ஸ் எடுத்துட்டு இன்ஸ்டால போடுறேன். நீ ஏன் முறைச்சிட்டே இருக்கானோ, கொஞ்சமா சிரிய, அப்பதான் பிரேம் கண்ணில் உன் முகம் கொஞ்சம் அழகாவது தெரியும். இப்படி முறைச்சினே இருந்தா ஐயா. பாட்டி எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல பாட்டி. ஒரு திமிரு பிடிச்சவன் பாட்டுக்கு இவ்வளோ கூட்டமா? சே நிலா இங்க பாரு, கச்சேரி முடிஞ்ச உடனே நம்ம கிளம்பிடணும். தேவையில்லாம அந்த பிரேம் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறேன், அது பண்றேன் இது பண்றேன்னு போய் நிக்காத நீ அங்க. உனக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் நானு. ஏன்க்கா வந்த இடத்துல கூட இப்படி பண்ற, கொஞ்சமா சிரிச்சுன்னு பாருங்கக்கா. உனக்காக தான் வந்திருக்க நீலா, நீ என்ஜாய் பண்ணு. முடிஞ்சதும் சீக்கிரம் கிளம்புறோம், அவ்வளவுதான். நீலா நீ கவலைப்படாம தைரியமா நில்லு நீலா. அவன் பாடி முடிச்ச உடனே நம்ம ஸ்டேஜுக்கு பக்கத்துல போய் அவன்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிடலாம், ஓகேவா? வசந்தி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் வசந்தி. அவன் ஏற்கனவே அணுவை அசிங்கப்படுத்தியிருக்கான். நாம இங்க வந்தது நிலாவுக்காக மட்டும்தான். பாட்டை தூரமா நின்று கேட்டுட்டு நம்ம மாட்டின சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம், அவ்வளவுதான். வேற எந்த பிரச்சனையும் வேணாம் நமக்குள்ள. ஏய் பிரேம் வந்தாச்சு, பிரேம் வந்தாச்சு, பிரேம் பிரேம் பிரேம். தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள். பிரேம் பிரேம் ஊ பிரேம் பிரேம் பிரேம். பிரேம் சார் இங்க பாருங்க பிரேம் சார். அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ, காற்றிலே அவ. பாத்தியா நிலா, அவன் கண்ணில் எவ்வளோ திமிரு தருது, திமிரு தாண்டவம் ஆடுது. இவ்வளோ பெரிய பணக்காரன், நல்லா பெரிய பாடகன், திமிரு அவன் மனசுக்குள்ள. அவன் கண்ணு வழியா பாரு எப்படி எவ்வளோ திமிரா தெரியுறான் அவன். அவன் உன்னை பார்க்கவே இல்லடி, நீ மட்டும் ஏன்டி அப்படி கத்தினே இருக்க பிரேம் பிரேம்ன்ட்டு. அத்தை கூட்டத்துல எல்லாரும் தான் பிரேம் பிரேம் கத்துறாங்க. அதுக்கப்புறம் எப்படி நம்ம மட்டும் அவர் கண்ணுக்கு தெரியும்? அவர் கண்ணுக்கு நம்ம எல்லாரும் தான் தெரியும். என்ன மட்டும் எப்படி தான் தெரியும்? நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாதடி, நீ எல்லாம் பட்டாதான் திருந்துவ. அக்கா அங்க பாரு, அந்த பொண்ணு எவ்வளவு மாடர்னா இருக்கா. ஐயோ எவ்வளவு வாஞ்சஸ்பா இருக்கா அவளுக்கு. ஆமா நீலா, யாருன்னே தெரியல. பார்க்க அவன் நட உடலாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குல்ல. அவ எதுக்கு வந்திருப்பா? அது பார்க்க ஒரு வில்லி மாதிரியே இருக்கா பாரு. கான்செப்ட்க்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சா சரவணன்? அப்புறம் நான் சொன்ன விஷயமும் ரெடியா இருக்குல்ல? எஸ் மேடம், நீங்கள் சொன்னது எல்லாம் ரெடியாக தான் இருக்கு மேடம். இந்த விஷயத்துல எந்த ஒரு பிசரும் தட்டக்கூடாது சரவணன். எல்லாம் உங்ககிட்ட தான் கொடுத்துருக்கேன். எனக்கு எல்லாம் வேலையை முடிச்சிட்டு இன்ஃபர்மேஷன் பண்ணுங்க, ஓகே? எஸ் மேம். ஓகே லெட்ஸ் கோ. அந்த பொண்ணில் பார்த்தியா லக்ஷ்மி அக்கா எவ்வளோ திமிரா இருக்கா. ஆமாண்டி ஏதோ சிட்டி பொண்ணு போலடி. எப்பா எவ்வளோ மாடர்னா ட்ரெஸ் பண்ணியிருக்கா பாரு. நான் இந்த ட்ரெஸ் பண்ணதுக்கே நிலாவை அப்படி பிடிச்சி திட்டினேன். ஆனால் அவள் பாரு எப்படி ட்ரெஸ் பண்ணின்னு இருக்கா. ஐயோ பின்னாடி இருக்க அடியாளங்களெல்லாம் பாரு, எனக்கு ஒரே பயமா இருக்குடி. ஆமாங்கக்கா, அந்த பொண்ணு பாருக்கா எவ்வளோ மாடர்னா இருக்கால.
ஐயோ என் பார்த்தாலே பயமா இருக்கே. ஐயோ எப்படி பட்டிக்காடு மாதிரி பேசுறாங்க பாரு. இப்படி பேசுனா கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. ஐயோ கவர்மெண்ட் குடும்பத்துல எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க, டீசெண்டா. நீங்க எப்படி பேசுறீங்க? ஆரம்பிச்சிட்டால இவ ஒருத்தி. அமைதியாயிரு, ஃபங்க்ஷன் முடியிற வரைக்கும் இல்லைன்னா வாயை தச்சு விட்டுருவேன் நான். மேனேஜர் ராகவன், இந்த கும்பலுங்க தானே லக்ஷ்மி கும்பலுங்க? எஸ் மேம், இவங்க தான். இவங்களும் அவங்க பட்டாளம் ஃப்ரெண்ட்ஸுங்களும் இவங்க தான். ஓ ஓகே ஓகே. ராகவன், இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க எவ்வளவு அப்பாவியா இருக்காங்க பாத்தியா? ஒரு பாட்டுக்கு மயங்கி இங்க வந்து நிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாது இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க கௌரவமே நிலை கொலைய போகுதுன்ட்டு. அந்த மண்டபத்தோட அஸ்திவாரையுமே அசைய போகுது பாத்துக்கோ. அந்த லக்ஷ்மி கௌரவமா நினைக்கிற அந்த மண்டபத்தையே நம்ம சுக்குநூறா உடைக்கணும் ராகவன். மேடம் ஸ்லோவாக பேசுங்க, அவங்க ஊர் ஆளுங்களாம் நம்மளை சுற்றி தான் இருக்காங்க. அப்புறம் கேட்டு அவங்க செல்ல பிள்ளையான லக்ஷ்மி கிட்ட போய் சொல்லிட்டு போகிறாங்க மேடம். சொல்றாங்களா? இருக்கட்டும் ராகவன், அவன் என் முன்னாடி நின்னாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா அவளுக்கு தன் எதிரி யாருன்னே தெரியாம அவளை இருட்டுல எரியிற கல்லு மாதிரி நாம கொடுக்கிற ஒவ்வொரு அடியும் அவளை நிலைக்குள்ளே வைக்கணும் ராகவன். முதல்ல அந்த மண்டபத்தோட சமையல் கான்ட்ராக்டை நிறுத்து. நாளைக்கு விசேஷத்துக்கு வர சமையல் ஆட்கள் எல்லாம் மிரட்டி வரவிடாம பண்ணு. மண்டபம் இருந்து விசேஷம் நடக்க கூடாது. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவளை அசிங்கப்படுத்தணும். அவன் கௌரவம் கேள்விக்குறியாகணும். இதுதான் நம்மளோட முதல் வெற்றி ராகவன். இதை எப்படியாவது சக்சஸ் பண்ணிடு. ஓகே மேம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.